இங்க ஒருத்தன் நம்ம அமீர் கானை பார்த்து நான் உன்னை ஈஸியா தோக்கடிச்சிருவேன்னு சவால் விடுறான். உடனே அவரு சட்டையெல்லாம் கலட்டிட்டு அவங்கிட்ட குஸ்தி போட்டு அவனை சில நொடிகள்லயே வீழ்த்திடுறாரு. ஆக்சுவலா நம்ம அமீர் கான் யாருன்னா இதுக்கு முன்னால ஒரு மிகப்பெரிய குஸ்தி வீரரா இருந்திருப்பாரு. ஸ்டேட் லெவல் எல்லாம் கூட வின் பண்ணிருப்பாரு. நேஷனல் லெவல் சாம்பியன் ஆனுங்கிறது தான் அவருடைய லட்சியமே. ஆனா அவருடைய குடும்ப வறுமையின் காரணமா அவரால் குஸ்தியை கண்டினியூ பண்ண முடியாம பாதிலேயே நிப்பாட்டிட்டு இருப்பாரு. அதனால அவரு தனக்கு பிறக்க போற புள்ளையாவது குஸ்தியில ஒரு நேஷனல் லெவல் சாம்பியனா மாத்தணும்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோளோட வாழ்ந்துகிட்டு இருப்பாரு. அதனால அவருக்கு குழந்தை பிறக்கிற நேரத்துல அவருக்கு ஆண் குழந்தை பிறக்கணும்னு அவளோட வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஆனா அவருக்கு பொன் குழந்தை பிறந்துரும். அதனால அந்த ஊர்ல இருக்கிற மக்கள்லாம் ஒவ்வொருத்தவங்களும் நீ இது பண்ணா அவனுக்கு ஆண் குழந்தை பிறக்கும், இது பண்ணா ஆண் குழந்தை பிறக்கும்னு சொல்லிட்டு அவங்க இஷ்டத்துக்கு அவருக்கு ஐடியா கொடுத்து அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவரும் அதெல்லாம் நம்பி கணவன் மனைவி ரெண்டு பேருமே அவங்க சொல்ற எல்லா விஷயங்களையும் ஃபாலோ பண்ணிருப்பாங்க. கடைசியில இப்ப அவருக்கு ரெண்டாவது குழந்தை பிறக்கிற நேரமும் வந்துருது. ஊரே இப்ப அவருக்கு என்ன குழந்தை பிறக்கும்னு பாக்குறதுக்காக அப்படியே ஆவலா காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா என்னன்னா அவருக்கு ரெண்டாவதுமே பொன் குழந்தை பிறந்துருது. அதுக்கப்புறமா ஒரு முயற்சியை கைவிடாம தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாரு. அப்ப கூட அவருக்கு மூணாவது நாலாவதுன்னு சொல்லிட்டு கண்டினியூஸா 4 பெண் குழந்தைங்க பிறந்துடுறாங்க. ஒரு பையன் கூட பிறக்கவே இல்லை. அதனால அவரு ரொம்பவே வருத்தப்பட்டு தன்னுடைய குழந்தையை குஸ்தி வீரன் ஆக்கணும்ன்ற அந்த லட்சியத்தையே கைவிட்டுறாரு. இப்படி இருக்க ஒரு நாள் கீதா பவிதாங்கிற அவருடைய 2 பொண்ணுங்களும் அவங்க கிட்ட பிரச்சனை பண்ண 2 ஆம்பளை பசங்களை போட்டு பொழந்து கட்டி இருப்பாங்க. அதை பார்த்த நம்ம அமீர் கானுக்கு ஒரே ஆச்சரியமா போயிடுது. உடனே அந்த பசங்களுடைய அப்பா அம்மா கிட்ட அவர் மன்னிப்பு கேட்டுட்டு அவருடைய 2 பொண்ணுங்க கிட்டயும் இனிமே நீங்க நாளையில இருந்து பயில்வான் வாழ்க்கையை தான் வாழ போறீங்க, உங்க 2 பேரையும் தான் நான் குஸ்தி வீரனா மாத்த போறேன்னு சொல்றாரு. சொன்னது மட்டும் இல்லாம 2 பேரையுமே காலையில 5 மணிக்கே எழுப்பி ஓட விட்டு பயங்கரமா ட்ரைனிங் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஆனா அந்த 2 பொண்ணுங்களுக்கும் அவங்க அப்பா இப்படி ட்ரைனிங் கொடுக்கிறது சுத்தமா பிடிக்கவே இல்லை. அவர்கிட்ட ஏதேதோ காரணம் சொல்லி ட்ரைனிங் எப்படியாவது நிறுத்திடலான்னு பாக்குறாங்க. அதனால அவங்க 2 பேரும் மண்ணுல குஸ்தி போட்டு எங்க 2 பேருடைய தலையிலயும் ஒரே புண்ணு ஆயிடுச்சுன்னு சொல்லி பாக்குறாங்க. அப்படி சொன்னாவது அவர் விடுவாரான்னு பார்த்தா உடனே அவர் என்ன பண்றாருன்னா இதான் உங்க பிரச்சனையான்னு சொல்லிட்டு உங்க பிரச்சனைக்கு நான் தீர்வு சொல்றேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருடைய முடியையும் ஆம்பளை பசங்க முடி மாதிரி கட் பண்ணி விட்டுறாரு. அதனால அந்த 2 பொண்ணுங்களும் ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இனிமே நம்ம அப்பா சொல்றதை கேட்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு அவங்க அப்பாக்கே தெரியாம அவங்க ஃப்ரெண்டுடைய மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு மாறு வேஷத்துல போறாங்க. அங்க போய் அவங்களுடைய ஃப்ரெண்டு கிட்ட எங்க அப்பா இப்படி ட்ரைனிங்ன்ற பேர்ல எங்களை கடுப்பேத்துறாருன்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அதுக்கு அந்த கல்யாண பொண்ணு என்ன சொல்றான்னா மத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது உங்க அப்பா எவ்வளவோ மேலு, எனக்கு அப்படி ஒரு அப்பா கிடைக்கல. ஏன்னா இங்க மத்தவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா பொண்ணா பிறந்துட்டாலே அவளை வச்சு வீட்டு வேலையெல்லாம் வாங்கிட்டு வயசுக்கு வந்த உடனே அவளை கட்டி கொடுத்து அவளுடைய வாழ்க்கையை முடிச்சிடுறாங்க. அந்த விதத்துல நீங்க 2 பேருமே ரொம்ப லக்கின்னு சொல்றா. அதுக்கப்புறம் தான் அந்த 2 பொண்ணுங்களும் அவங்க அப்பா அவங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காருன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களே காலையில எந்திரிச்சு ரொம்ப கான்சென்ட்ரேஷனோட ட்ரைனிங் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்து அவங்க அப்பாவுக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. அவங்களுக்கு நல்ல ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து லோக்கல்ல நடக்கிற குஸ்தில எல்லாம் கலந்துக்க வச்சு அதுல கலந்துக்கிட்ட ஆம்பளை பசங்களையே தோக்கடிக்க வச்சிடறாரு. அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் அந்த பசங்க ஸ்டேட் நேஷனல்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வின் பண்ணிடுறாங்க. ஆனா அப்ப கூட அவங்க அப்பா இது போதாது, நம்ம இன்டர்நேஷனல்ல வின் பண்ணி நம்ம இந்தியாவுக்கு நம்ம பெருமை சேர்க்கணும்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவங்க இன்டர்நேஷனல் கேம்லாம் விளையாண்டாங்களா, அதுக்கு அவங்க அப்பா எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணாருங்கிறதெல்லாம் நீங்க முழுசா படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.